ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிலர் கத்திரிக்காய் பஜ்ஜினும் சொல்லுவாங்க. ரொம்பவும் ஈஸியான ரெசிபி, எல்லாருமே செஞ்சிடலாம், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், குயிக்காக ரெடி ஆகிடும். இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் கட் பண்ணி வச்ச 2 வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு 2லேருந்து 3 துண்டு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் ஒரு 10லேருந்து 15 கத்திரிக்காய் இருக்கும், பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இது கூட 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்து அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு இதில் இருக்கிற தண்ணியை வந்து எடுத்துட்டு கடைஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மைய கடைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இதை தாளிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிஞ்சதும் 2 காஞ்ச மிளகா, ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிடுச்சு. இது நல்லா வதங்கின உடனே நம்ம கடைஞ்சி வச்ச கத்திரிக்காய் இதில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் சீக்கிரமாக செஞ்சிட்டோம். ரொம்ப சுலபமாக ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி இது. இதில் மாங்காய் வேறு நம்ம போட்டு செஞ்சுருக்கோம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.